வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் பொளிச்சது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நல்ல உள்ளங்கள் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி மீன் பொளிச்சது செய்கிறதுக்கு நகர மீன் எடுத்துருக்கோம். சின்ன சின்னதான குட்டி மீன் தான். நான் ரொம்ப பெரிய மீன் தான் எடுத்து பண்ணுவாங்க. அன்றைக்கி இந்த சின்ன மீனில் பண்ணலான்னு இருக்கேன். இதில் முள்ளும் அந்தளவுக்கு இருக்காது, அதனால் சின்ன மீன் எடுத்துருக்கேன். இது வந்து மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சாச்சு. தோசைக்கல் நல்லா காயவும். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன். இப்போ மீன் பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மீனையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வச்சு வேணாம். ரொம்ப வேக வச்சேன்னா கொஞ்சமாக இருந்தால் போதும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம்.
தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்க்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவில் இருக்க இந்த பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கலாம். இப்போ மசாலா தூளில் இருக்க அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரை நல்லா வதக்கியாச்சு. இப்போ மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். மிளகு பொடி பண்ணி எடுக்குது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். அனலில் லேசாக வாட்டி எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம இலையை மடக்கும் போது உடையாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வாட்டினா போதும். லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரெடி பண்ண கிரேவி இதில் வச்சுக்கலாம். இதில் அந்த மீன் எடுத்து வச்சிடலாம். இது மேலே மறுபடியும் கிரேவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு மேலே மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலை வைக்கிறேன். கொத்தமல்லி வச்சுக்கிறேன். அப்படியே வடிச்சிடலாம். இந்த மாதிரி வடிச்சிக்கலாம். ஒரு நூல் ஏதாவது வச்சு கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இலையில் இருக்க அந்த நாரை உரித்து கட்டிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சாச்சு. இப்போ இதை எடுத்து இப்படி வச்சிடலாம். இப்போ திருப்பி வச்சாச்சு.
நல்லா வேகட்டும். பரட்டி விட்டாச்சு. நான் ஓப்பனில் தான் இதை பரட்டி விட்டுருக்கேன், எதுவும் மூடி வைக்கல. மூடி வச்சோன்னா ஆவியாகிற தண்ணியெல்லாம் இதிலே சேர்ந்து வடிஞ்சுக்கும். அதனால் நான் ஓப்பன்லேயே தான் வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். மீனெல்லாம் நல்லா அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நல்லா வெந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.